எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவருடைய வழிகாட்டுதலோடு விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளேன். கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் அவருடைய செய்துள்ள இந்த சாதனைகள், திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு விரைவாக சென்று சேர்ந்திருக்கிறது. அதனுடைய திட்டங்களும் சாதனைகளும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன். அந்த முதலமைச்சருடைய திட்டங்களும் சாதனைகளும் 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நானும் விருப்ப மனுவை அளித்துள்ளேன். கழகம் போட்டியிட வாய்ப்பு வழங்கினால் வெற்றி பெறுவோம். நான் 30 வருஷமாக கட்சியில் இருக்கேன். என்னை ஈர்த்த கட்சி இது. எங்கள் தலைவர் தமிழ்நாடுடைய திராவிட மாடல் அரசு புதுவைக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்களாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வரும். அந்த வெற்றிக்கணியை எங்கள் தலைவர் காலடியில் சமர்ப்பிப்போம். உழவர்கரை தொகுதி, பாண்டிச்சேரி உழவர்கரை தொகுதி. அந்த தொகுதியில் நான் ஒரு பெண்களுக்கு வேண்டிய திட்டங்கள்லாம் தலைவர் என்னென்ன கொடுத்தாரோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றதில் நாங்கள் முழு மூச்சியாக செயல்பட்டுருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். தொகுதி எதையுமே நடக்கலை. திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் சொல்லி கட்சி அங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த போராட்டங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் கண்டிப்பாக திராவிட மாடல் ஆட்சியே கொடுப்பாரு. அந்த திட்டங்கள்லாம் நாங்கள் திட்டத்துக்கு வேண்டிய திட்டங்கள்லாம் போட்டு செயல்பட்டு இருக்கோம். கண்டிப்பாக அங்கேயும் திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் வரும், பாண்டிச்சேரி அமையுன்றதை எங்களுடைய சார்பாக, கடலூர் மாநகரத்தின் சார்பாக விருப்ப மனுவும், அதே போல் இளைய வேங்கை எங்களுடைய மாவட்ட கழக பொருளாளர் தம்பி எம்ஆர்கே கதிரவன் அவர்களுக்கு கடலூரிலும் கேட்டு விருப்ப மனு நாங்கள் தருகிறோம். கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 7 தொகுதி திமுக வெற்றி பெற்றுச்சு. சிதம்பரம் பூனகிரி மட்டும் தான் வெற்றி பெறல. இந்த முறை எப்படி இருக்கு களம் கடலூர் மாவட்டம்? சிதம்பரமும் கடலூரும் சிதம்பரமும் புவனகிரியும் அதிக வாக்கு, கடலூர் மாவட்டத்திலே அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே அங்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு ஒரு 1000 கோடிக்கு மேலே அங்கே நலத்திட்ட உதவிகள், அனைத்து சாலைகள், புதிய பேருந்து நிலையங்கள், அதாவது எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இந்த கிட்டத்தட்ட 75-76 வருஷம் ஆகுது. இந்த சுதந்திர இந்தியாவில் இப்படி சிதம்பரமும் புவனகிரியும் அந்த அளவுக்கு தரம் உயர்த்தி இன்றைக்கி மாவட்டத்திலே பெரிய அளவில் பல திட்டங்களை அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுவே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அன்பு அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியில் 2021 கலைஞர் ஆட்சி, கலைஞர் தான் சொல்வார், சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்லுகின்றார். சொல்லாததையும் பல நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கும் திருவொற்றியூர் தொகுதிக்கும் செய்து கொடுத்த எங்களுடைய சிறப்பு துணை முதலமைச்சரும் எங்களுடைய முதலமைச்சரும் நம்முடைய திருவொற்றியூர் தொகுதிக்கு முதல் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த கொசத்தலை ஆறை 150 கோடி ரூபாய்க்கு தூர்வாரி ஆழப்படுத்தி தூண்டில் வளைவு அமைத்து தந்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி கூறி, அதேபோல் அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்த எங்களுடைய துணை முதலமைச்சருக்கு நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். காரணம் என்ன, 60 ஆண்டு காலமாக அந்த கொசத்தலை ஆறை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும், தூண்டில் வளைவு போட வேண்டும் என்பது அந்த மீனவ மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய அரசு இந்த திராவிட மாடல் அரசு. அதே போல் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசு. அங்கே பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்குது. வலைப்பின்னும் கூடம் 18 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்குது. திருமண மண்டபம் 10 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிறது. அதேபோல் நம்முடைய மகப்பேறு மருத்துவமனை இருந்து அங்கே ஒரு 5 கோடி ரூபாய் செலவில் மகப்பேறு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறோம். அதேபோல் நீங்கள் அதுக்கு அருகாமையில் உள்ள லைப்ரரி, அங்கே ஏழை எளிய உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய கத்திவாக்கத்தில் நீண்ட நாள் காலமாக ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேலே ஒரு லைப்ரரி இருக்குது. அது ஒரு சின்ன ஓடு போட ஆஸ்பார் சீட்டில் தான் இருந்தது. மழை பெஞ்சாலே அதில் உள்ள தண்ணி போயிடும். அந்த ஆஸ்பார் சீட் இந்த லைப்ரரியை 4.5 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போ நம்ம அண்மையில் அவருடைய திருக்கரத்தால் திறக்கப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் 4.5 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் பண்ணியிருக்காங்க. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2006 2011 வந்தது. அப்போ ஆட்சி மாற்றத்தின் காரணத்தால் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த
திட்டத்தை கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக எங்களுடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் KPP சாமி அவர்கள் அங்கே மினிஸ்டர் இருந்தாங்க, தொகுதி MLA இருந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு வந்தது காலேஜ். அந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த காலேஜ்ன்றதுக்காகவே அது 1ஆம் வகுப்பிலிருந்து 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளியிலே அந்த காலேஜ் அங்கே வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு 2021 திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்தில் பேசி அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ஒரு கட்டிடம் வேண்டும்னு சொன்னோம். அங்கே இடம் இல்லையே, நாங்கள் இடம் இருக்குது, ரெட் கூட்டருக்கு சொந்தமான இடம் இருக்குது, அதை பண்ணித்தரேன்னு 16 கோடி ரூபாய் செலவு 2 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்து 16 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கி அந்த மாணவர்கள்லாம் கழிப்பறே இல்லாத காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய சிறப்பான முறையில் நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சருடைய திருக்கரத்தால் திறந்து இன்றைக்கி அந்த மக்கள் எல்லாம் அந்த மாணவர்கள் எல்லாம் படித்து வளமாக படிக்கிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்க ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதே போல் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திட்டங்களை கொண்டு வந்திருக்குது. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அனைத்து திட்டங்களுமே செய்து முடித்த அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஆகவே நீங்கள் வரக்கூடிய காலங்களில் மக்கள் நம்முடைய 2026 தலைவர் தளபதி அவர்களை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா அதில் ஒன்றுமில்லை, படைப்போம் வெல்வோம் 700 படைப்போம் வரலாறு என்ற வகையில் அடுத்த முதல்வர் நிச்சயம் அண்ணன் தளபதி அவர். ஏன்னா பல திட்டங்களை கல்வி மருத்துவம் என்று இரண்டு கண்களாகவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கச்சக்கமான கட்டடங்கள்லாம் கட்டி இன்றைக்கி நிறையா ஏசி மாட்டி கம்ப்யூட்டர் போட்டு எல்லா அரசு பள்ளியுமே அரசு பள்ளிகள் போல் இல்லை, இது தனியாருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தனியார் பள்ளி போல் இன்றைக்கி எல்லாமே இயங்கி வருது. அதனால் மக்கள் ரெடியாக இருக்காங்க. இதுபோல் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பது நிச்சயம். எங்களுக்கு நாங்கள் போகிற இடத்துலலாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. நேற்றுக்கு இப்போ அந்த துணை முதலமைச்சர் அந்த லைப்ரரியை திறந்தாங்க, அந்த மருத்துவமனை திறந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டலு பஸ் ஸ்டாண்டு திறந்தாங்க. அப்போது மிக மிக அந்த பப்ளிக்கில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷம், ஐயா உங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா ஆட்சி புரிகிற இந்த 5 ஆண்டும் முத்தான ஆட்சி, சாலை வசதி, சுகாதார வசதி, படிப்பு அனைத்திற்கும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் என்னுடைய பதவியை நீக்கிவிட்டு சமூக பணிக்காக இங்கே பணிபுரிய வந்திருக்கிறேன். ஐயா அவர்கள் எனக்கு நிச்சயம் இந்த முறை வாய்ப்பு வழங்குவார் என்று நினைக்கிறேன். பெரம்பலூர் தனி தொகுதியில் இருந்து அண்ணன் ராசா அவர்களின் ஆசையோடு இந்த இடத்தை கேட்டு வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். வெல்வோம், தலைவர் வெல்வார், தமிழகம் வெல்லும், நாமும் வெல்வோம். விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.